அனைவருக்கும் வணக்கம். இன்று திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. உலகுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும் பொருளே. உலகுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வள்ளுவன் வாய்மொழியை பயின்று அதன் வழி நடந்து வாழ்வில் நாம் அனைவரும் வளங்களை பெற வேண்டும். சரியா? ஈரடி குறளை இயற்றிட்ட வள்ளுவன் புகழை பாடிடுவோம். ஈரடி குறளை இயற்றிட்ட வள்ளுவன் புகழை பாடிடுவோம். மனித வாழ்விலே பயனுள்ள நடைமுறை கருத்துக்கள் நாம் பயில்வோம். மனித வாழ்விலே பயனுள்ள நடைமுறை கருத்துக்கள் நாம் பயில்வோம். சின்ன சின்ன குறளில் அல்ல அல்ல குறையா நவமணி கருத்துக்கள் உள்ளனவே. சின்ன சின்ன குறளில் அல்ல அல்ல குறையா நவமணி கருத்துக்கள் உள்ளனவே. ஜாதி மதங்கள் இதில் இல்லையே, இனமொழி பேதங்களும் இல்லையே. ஆணும் பெண்ணும் உருவங்கள் வேறு, வாழ்வியல் முறைகள் ஒன்றல்லவோ. அதனால் வள்ளுவன் பதமலர் பணிந்தே நாம் பாடுவோம் எந்நாளும் குறளை. குறளை படிப்போம், குறள் பொருள் அறிவோம், அதன் வழி நடப்போம், ஆனந்த வாழ்வை வாழ்வோமே. குறளை படிப்போம், குறள் பொருள் அறிவோம், அதன் வழி நடப்போம், ஆனந்த வாழ்வை வாழ்வோமே. குறளை வாசி, குறளை சுவாசி, குறளாய் வாழு, குறளால் வாழு. குறளை வாசி, குறளை சுவாசி, குறளாய் வாழு, குறளால் வாழு. வாழி நலம் சூழ அனைவரும் வாழ்ந்திட எனது திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களை நான் உங்கள் அனைவருக்கும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.